ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த 4 கலர் யான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 கலருமே கம்பல்சரி இதுக்கு வேணும். 4 ப்ளே தான் எடுத்திருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து 3 mm அண்ட் சிசர். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் ப்ரௌன் எடுத்துக்கலாம். டார்க் ப்ரௌன் கலர் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின், 1 2 3 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 15 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அது இல்லாமல் நம்ம 15 டபுள் க்ரோஷே இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா 3 லூப் இருக்கும். அதில் 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுங்க, அடுத்த 2 லூப். ஸோ இந்த மாதிரி நம்ம 15 டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம் இல்லையா, அது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதோடு சேர்த்து டோட்டலாக 16 டபுள் க்ரோஷே இந்த ரிங்குக்குள்ளே நம்ம போட்டுட்டு வரணும். 16 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ டைட்டன் பண்ணிக்கோங்க. அந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம 3 செயின் போட்டோம்ல ஸ்டார்டிங்கில், அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் வந்து லைட் ப்ரௌன். லைட் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து நம்ம எந்த ஸ்டிச்சில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு இன்பிட்வீனில் ஒரு கேப் தெரியும். நம்ம எப்பொழுதும் இந்த வி மாதிரி ஷேப் இருக்குல்ல, அதில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லாமல் 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தெரியும், அதுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின், 1 2 3. இப்போ அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே, எங்கே நம்ம அட்டாச் பண்ணமோ அதே ஸ்பேஸில் போய்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ், நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பு, அதுக்குள்ளார போய்ட்டு நம்ம டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு போடுற டபுள் க்ரோஷேவை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. பண்ணாமல் அடுத்தது அகெயின் இன்னொரு வாட்டி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம 2த்தையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும். இது பேர் தான் டபுள் க்ரோஷே டுகெதர். ஒரு டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறோம்ல, அது மட்டும்தான் நம்ம 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே போடுவோம். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவை கம்ப்ளீட் பண்ணாமல் அகெயின் அந்த 2 லூப் வச்சுட்டு இன்னொரு டபுள் க்ரோஷேவை அதில் இன்க்ளூட் பண்ணி போடணும். அதுதான் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர். ஒவ்வொரு டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின். ஸோ இதே போல் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு 16 டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் இருக்கும். ஸோ கரெக்டாக 16 ஸ்டிச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு தான் முடிக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் த்ரெட்டுமே நம்ம ஏதாவது ஒரு செயின் 1 ஸ்பேஸ்லேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ போன ரவுண்டோட செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு செயின் 1 ஸ்பேஸில் த்ரெட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இந்த 3 செயின் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ டோட்டலாக நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதோடு சேர்த்து 5 டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ நம்ம 5ஆவதாக போட்ட டபுள் க்ரோஷே வந்து இந்த மாதிரி லூப் இழுத்து விட்டுக்கணும். விட்டுட்டு
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை வந்து அதுலேருந்து இப்படி எடுக்கணும். பேக் சைடாக எடுக்கணும். எடுத்துகிட்டு 3 செயின் 1 2 3. ஸோ இது பேர் வந்து நம்ம பபிள் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே நம்ம டபுள் க்ரோஷே போட வேண்டியது தான். 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 5. இந்த மாதிரி லூப் இழுத்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போடுற டபுள் க்ரோஷியில் வந்து லூப் எடுத்து விட்டுட்டு ஹூக் அதிலேருந்து வெளியில் எடுத்து ஃபஸ்ட் டபுள் க்ரோஷியில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு 3 செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் சின்னதாக லூப் வந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு இந்த லூப்பை அது வழியாக கொண்டு வரணும். அடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். 16 பபிள் ஸ்டிச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமும் நம்ம 3 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பபிள் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் கீ செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரவுண்டு வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ பேக் சைடில் நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா போன ரவுண்டில், அது வந்து இந்த மாதிரி பேக்கில் தெரியும் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு 3 செயின் கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதே ஸ்பேஸில் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3. அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார போயிட்டு 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் அகெயின் 3 சிங்கிள் க்ரோஷே. 2 3. ஸோ இதே போல் ஒவ்வொரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதே பார்ட் வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணி, இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு பீஸில் கட் பண்ணிவிடுங்க. செகண்ட் பீஸில் வந்து த்ரெட்டு கட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பீஸில் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். நம்ம எப்பொழுதும் நார்மலாக 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நம்ம பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். அடுத்த பீஸ் நெக்ஸ்ட்டு பீஸில் வந்து ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே ஆர் ஸ்லிப் ஸ்டிச் எந்த ஸ்டிச் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் பண்ணுறேன். ஸோ 2 பார்ட்டையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணுறோம். இதில் வந்து பேக் லூப்லையும் இந்த பீஸில் வந்து ஃப்ரண்ட் லூப்பையும்
ஒன்றா எடுத்து சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நம்ம இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் வந்து பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப். இதே போல் ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஒரு 4 பபிள் ஸ்டிச்சுக்கு மட்டும் அட்டாச் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக இருக்க 4 பபிள் ஸ்டிச் அளவுக்கு மட்டும் அட்டாச் பண்ண வேண்டாம். மற்ற எல்லா ஸ்டிச்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது போல் இருக்கும். சிங்கிள் crochet போடுறப்ப இது மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரு 4 ஸ்டிச்சு வந்து 4 இல்லைனா 5 பபிள் ஸ்டிச் 1 2 3 4 5 இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஓப்பன் விட்டுடுங்க. இந்த அளவுக்கு ஓப்பன் விட்டுட்டு இந்த சைடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பபிள் ஸ்டிச்சுக்கு மட்டும் கேப் விட்டுருக்கேன். மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். நான் வந்து 40 செயின் போட்டுக்கிறேன். டோட்டலாக 40 செயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு செயின்ஸோடு போதுன்னா இதோட நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஹேண்டில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி டபுள் crochet பண்ண போகிறேன். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பிட்டு ஒவ்வொரு செயின் போட்டிருந்தோம் இல்லையா, 40 செயின் போட்டிருக்கோம்ல, அதில் ஒவ்வொரு செயின்லையும் இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochetவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் செயின்ஸ் மட்டும் கூட போட்டுட்டு அட்டாச் பண்ணி கட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டபுள் crochet பண்ணுறேன். 40 செயின்லேயும் ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் crochetவாக போட்டு வாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக கிடைக்கும் அந்த ஹேண்டில். இதுக்கு பதில் நீங்கள் சிங்கிள் crochet கூட போட்டுக்கலாம். ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் டபுள் crochet பண்ணலாம், இல்லைனா வெறும் செயின் மட்டும் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஸோ க்யூட்டான சன்ஃப்ளவர் பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து குட்டி பவுச் மாதிரி இருக்கும். குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஏர்பாட், அதுக்கப்புறம் கீஸ் இல்லை லிப் பாம் ஹோல்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஜஸ்ட்டு ஏர்பாட் மட்டும் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கையில் ஹேங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். வெறும் ஏர்பாட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு லிப் பாம் இல்லை பென் ட்ரைவ், கீஸ் இந்த மாதிரி கேரி பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்ட்பேக்கில் இதை வந்து ஒரு கீரிங் போட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.